நான் உங்களின் ஷேக் மீரான். மனைவிக்கு கொடுக்கறது ஒரு கணவன் வந்து கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமா வந்து தாம்பத்தியம் தான். அந்த தாம்பத்தியத்தை அவர் வந்து என்ன செய்யக்கூடாது, கை வைக்கவே கூடாது. மற்ற விஷயம், அதாவது மற்ற எல்லா சுகங்களும் அவங்களுக்கு எந்த உறவுகள் வேணா கொடுத்துடலாம். ஆனால் தாம்பத்திய சுகத்தை ஒரு கணவன் தான் ஒரு மனைவிக்கு கொடுக்க முடியும். அந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த தாம்பத்தியம் வந்து வெறும் அந்த குடும்பத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கிடையாது, உலகத்துக்கே ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தையே, ஒரு ஆரோக்கியமான உலகத்தையே உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் தான் அந்த தாம்பத்தியம். ஆரம்ப காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகம் ஆரோக்கியமா, இன்னைக்கு என்ன வரைக்கும் என் வரைக்கும் வந்து ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியம் ஒரு சமுதாயம் வந்திருக்குன்னா அது காரணம் ஆரோக்கியமான தாம்பத்தியம் தான். இன்னைக்கு இனிமே வரக்கூடிய அந்த சமுதாயத்துக்கும் அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை வரணும் அப்படின்னா ஆரோக்கியமான அந்த தாம்பத்தியம் மூலியமாக அதை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லுநர்களும் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சுகர் பிபி வந்ததுனால நிறைய பேரால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தாம்பத்தியம் வச்சிக்க முடியல, மனசு விரும்புகிற மாதிரி வச்சிக்க முடியல. சுகர் பிபி வந்ததுனால பார்த்தீங்கன்னா விரைப்புத்தன்மை குறைஞ்சிரும், அதே போல் அந்த எரெக்ஷன் இருக்காது, எரெக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிடும், நினைக்கிற மாதிரி அவங்களால பண்ண முடியாது. ஆனால் ஆசை குறையுமான்னு கேட்டிங்கன்னா ஆசை குறையாது. ஆசை வந்து எப்பவும் போல தான் இருக்கும். சொல்லப்போனால் வயசா ஆசை கூடும், ஆனால் வந்து உடம்பு ஒத்துழைக்காது. அதனால பார்த்தீங்கன்னா அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. ஒரு ஏஜ் ஆகிடுச்சு, அதனால வந்து எனக்கு இனிமேல் தாம்பத்தியமே வேணாம்னு சொல்லி சில பேர் ஒதுங்குறாங்க. இந்த கல்யாணம் ஆக போகிற பசங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிற வரைக்கும் வேற எல்லாம் முயற்சிறாங்க. இடம் வாங்கணும், வீடு கட்டணும், செட்டில் ஆகணும், மனைவி வந்து சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி. அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது மனைவியை சந்தோஷப்படுத்த இது மூலியமாலாம் கிடையாது. கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான கால்ஸ் வருது. சாதாரணமாக ஆரம்பிச்ச ஒரு சின்ன கம்பெனி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 40 ஸ்டாஃபுக்கு மேலே நம்ம மெயின் பிரான்ச்சில் மட்டும் இருக்காங்க. இது போக உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்டாஃப், அதுபோல் 100 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கிறாங்க. உலகத்தில் 13 நாடுகளில் நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டோன்னா இன்றைக்கி வந்து வியாபார டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக மாறி இருக்கிறாங்க. பல இடங்களில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம கம்பெனியுடைய அந்த விஷயம் தான். அதில் ஆயிரக்கணக்கான கால்ஸ் நமக்கு என்ன வருது அப்படின்னா, பாய் நான் வந்து கல்யாணம் பண்ண போகிறேன், எனக்கு வந்து திருமண அந்த மேரேஜ் ஃபியர், ஃபர்ஸ்ட் நைட் ஃபியர் வருது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியத்தை அந்த பெண்களுக்கு கொடுத்தாங்களோ அதே போல் ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியத்தை உங்களால்